தேங்க்யூ. நானும் நிறைய உங்கள்கிட்ட படிச்சுக்கிது. நான் கூட ஆன்லைன் கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு யோசித்தேன். இல்லை நீங்கள் ரொம்ப 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 நல்லா கிளாஸ் எடுத்திருந்தீங்க, ரொம்ப பொறுமையாக கிளாஸ் எடுத்ததில் நிறைய ஐடியா எனக்கு கிடைச்சிருக்கு சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய பேக்கிங் பிளேஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன ஒரு பேக்கரி செட்டப் தான். அது போக கொஞ்சம் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வந்து ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ போடவே முடியல. அதுக்கு ரொம்பவே சாரி. நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்கமிங்கில் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. டோனட்ஸ் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் ரெசிபி இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் உள்ள ஹோம் பேஸ்டு எக்லெஸ் கேக்ஸ் எல்லாமே ஆன் தி வேல இருக்குது. கண்டிப்பாக நான் சீக்கிரமாகவே 1 by 1 எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அந்த ரெசிபி வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பேக்கிங் பிளேஸ் அப்டேட் பத்தி பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த கேக் ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம கிச்சன்ல இருந்து தான் வந்து கேக்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ எனக்கு ஒரு 4 kg 5 kg கேக்லாம் ஆர்டர் வருது அப்படின்னா எனக்கு அது ப்ராப்பரா வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான நிறைய பிளேஸ் வந்து கிச்சன்ல வந்து ப்ராப்பரா இல்ல. ஸோ அதுக்காக இந்த பிளேஸ் வந்து ரென் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ ரெட் வெல்வெட் பார்பிடால் கேக் வீடியோ பார்த்திருந்தாலுமே இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இங்க இருந்து தான் வந்து அந்த கேக்கும் செஞ்சிருந்தேன். அந்த லைட்டிங்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்க முன்னாடியே பார்த்திருப்பீங்க. அந்த பிளேஸ் தான் இது. இன்னொரு வீடியோல வந்து நான் கண்டிப்பா வந்து எது எங்கெங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஒரு டூர் மாதிரி, ஒரு பேக்கிங் பிளேஸ் டூர் இல்லைன்னா ஒரு பேக்கரி டூர் மாதிரி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேக்கிங் கிளாஸ் கூட நான் இங்க தான் எடுத்திருந்தேன். ஒரு சிலவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், லாஸ்ட் மண்டே வந்து நம்மளுடைய பேக்கிங் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது. 24th 25 26 வந்து ஆக்சுவலி அது 3 நாள் கிளாஸ் தான். அந்த 3 நாள் கிளாஸ் வந்து ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்ட்ராவா 4 days வந்து நடந்திருந்தது. நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து நான் பேக்கிங் கிளாஸ் அப்டேட் பத்தி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுல டேட் வந்து 2021 ஆக்சுவலி மென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டேட் மாற்ற சொல்லி. யூடியூப் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதர் அதை வந்து ட்ரிம் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா பிளர் பண்ண முடியும். அந்த ஃபுல் கான்செப்டே நம்மளால எடிட் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனால நான் ஜஸ்ட் ஹைட் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் பேக்கிங் கிளாஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதையுமே வந்து அதுக்கு கீழே நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து டைரக்டாவே ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலது படிக்கும் போது ரொம்ப மோட்டிவேஷனலாகவும் இருந்தது, இன்னும் ஒரு சிலதை படிக்கும் போது லைட்டாக ஹர்ட்டிங்காகவும் இருந்தது. ஸோ பேக்கிங் கிளாஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதையுமே வந்து நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக காண்டாக்ட் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அதில் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண பீப்புள்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு கோல்டன் பேட்ச்னே சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணதையுமே அதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்தது. அது எல்லாமே பார்த்து கூட ஒரு பிளாங்கா வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம இவங்க கிட்ட போனா கண்டிப்பா நம்ம நல்லா லேர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மட்டும்தான் வந்து அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோட வெரி ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஒரு கோல்டன் பேட்ச்னே சொல்லலாம். அவங்களை என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதை விட என்னோட ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியில சேர்ந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு வந்து நான் கன்சிடர் பண்றேன். எங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அதுக்கு உண்டான ஃபீட்பேக் எல்லாமே அவங்க சூப்பரா ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்பவே மோட்டிவேஷனா இருந்தது. ஸோ இப்போ நான் ஒரு டே 1ல ஒரு கேக் பண்றேன் அப்படின்னா சேம் அதே டேல வந்து லேட் நைட் கூட கேக்ஸ் எல்லாம் செஞ்சு அதனுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மைண்டட் பீப்புள் தான். கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டே வந்து ஆக்சுவலாக நான் 10 o'clock தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 10 o'clockல எல்லாருமே ஜாயின் ஆகி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி வந்து 10:30 ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் முடியறதுக்கு வந்து 5:30 ஆல்மோஸ்ட் ஒரு 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஏர்லியரா 9 o'clock வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 9 o'clockல இருந்து ஆல்மோஸ்ட் 4 to இல்லை 4:30 வரைக்கும் கிளாஸ் வந்து முடியும். ஏன் இவ்வளோ நேரம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இடையில வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா தினந்தர் வந்து கிளியர் பண்ற மாதிரிலாம் இருந்தது. எனக்கு வந்து இந்த பேக்கிங் கிளாஸ் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் செய்கிற கேக்ஸை சேம் டேலேயே வந்து செஞ்சு பார்த்துட்டு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. நிஜமா நான் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் உங்களுக்கு அதனுடைய கிளிப்ஸ் எல்லாம் கூட இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். அது ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ 3 வருஷம் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் லேர்ன் பண்ண விஷயம், ப்ளஸ் நான் அட்டென்ட் பண்ண கிளாஸஸ்ல இருந்து நான் லேர்ன் பண்ண விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நான் அந்த UK பேஸ்டு US பேஸ்டு ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே நான் ஆன்லைன்லயும் அட்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் நாலேஜ் வந்து நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்றதுனால நிறைய விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வந்து அவங்க லேர்ன் பண்ணி அவ்வளோ மைன்யூட்டாக வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல என்ன நான் சொல்லித்தர முடியும், அவங்க எப்படி புரியும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பட் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் தாண்டி அவங்க அந்த விஷயத்தை எப்படி நல்லா அப்சர்வ் பண்றாங்க, எப்படி கேட்ச் பண்றாங்க,
அதுலேருந்து ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே அவ்வளோ கிளியராக நோட் பண்ணியிருந்தாங்க. இந்த பேட்ச்க்கு வந்து ஒரு செப்பரேட் குரூப் இருக்குது. இப்போ குரூப்பில் யாராவது ஒருத்தவங்க டவுட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நான் வந்து டக்குன்னு போய் கைட் பண்ண முடியல அப்படின்னா குரூப் மெம்பர்ஸே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கைட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து என்கரேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி அந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு இன்ட்ராக்டிவ் குரூப் தான். இதுக்கு முன்னாடி பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் வந்து நான் அட்மினாக இருக்கேன், வேறு யாரும் பேச முடியாது. என்ன ப்ராடக்ட்ஸ் அப்டேட்டும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். பட் இந்த குரூப் வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் குரூப் தான். தென்காசிலேருந்து ஒரு மேம் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஜஸ்ட் அன்னைக்கே செஞ்ச ஒரு கேக்கு வந்து சாம்பிளுக்காக ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 3 கண்டினியூஸ் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட்டை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா சீரியஸாக என்னோட ஃபர்ஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண எல்லாருமே என்னோட ரொம்ப ஒரு பிளாங்கான ஒரு ட்ரஸ்ட்டில் தான் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக இந்த வீடியோ நான் லிங்க் வந்து உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன் மேம். கண்டிப்பாக அஃபிஷியலாக நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் நேர்லையும் சொல்லிட்டேன், இருந்தாலும் அஃபிஷியலாக சொல்கிறேன். ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து டச்சில் இருங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எப்போ வேணாலும் தாராளமாக கேளுங்க. இது அஃபிஷியலாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நம்ம கிளாஸில் அட்டென்ட் பண்ணவங்களுடைய ஒரு சில ஃபுட்டேஜஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி லேர்ன் பண்ணவங்க வந்து இன்னும் க்ரீம் பேஸ்டு கேக்ஸ் வந்து ஃபீட்பேக் எனக்கு இன்னும் ஷேர் பண்ணல. வெறும் பேசிக் லெவலில் நான் சொல்லி கொடுத்த சேம் டே கேக்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய அப்டேட்டட் ஃபீட்பேக்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். க்ரீம்லாம் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணி ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்குன்னு சொல்லி நான் தனி ஒரு இது கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு டிசைனில் கூட ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். அது போக ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய விஷ் படி நம்ம கிளாஸில் ஃபுல்லாகவே அவங்க கற்றுக்கிட்ட அந்த கேக்கை வந்து இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ்க்கு வந்து டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ரெட் ஹில்ஸ் சரௌண்டிங்கில் வந்து ஆர்ஃபனேஜ் ட்ரை பண்ணி கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி பார்த்துருந்தேன். அவங்க வந்து அவுட் சைட் ஃபுட்டு கோவிட்னால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வியாசர்பாடியிலையும் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது. ஸோ ரொம்ப தூரம் அன்டைமில் வந்து போக முடியல. அதனால இந்த கேக்கு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பீசஸ் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஆட்டோவில் போய் ரோட் சைடில் எப்படியும் வந்து நீடி பீப்புள்ஸ், ஃபுட் நீடி பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே கொடுத்துருந்தோம். ஒருத்தங்களை வந்து கோவிலில் 2 பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்ததையுமே அவங்க ஓப்பன் பண்ணி அந்த கேக் வந்து டேஸ்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அந்த கேக் வந்து டேஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் அது ரொம்பவே வந்து இன்னுமே என்கரேஜிங்காக இருந்தது. ப்ளஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ண ஒரு கேக் வந்து நீடி பீப்புளுக்கு வந்து போயிருக்கு அப்படிங்கும் போது அதுவும் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ பேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதையுமே வந்து ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்திருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்தது. ஒரு 2 நாள் வந்து அது மனசில் கஷ்டமாக இருந்தது. இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஹர்ட்டிங்கில் வந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகி எண்டிங்கில் இந்த பேட்ச் முடியும் போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்போட முடிஞ்சிருந்துச்சு. அந்த கேக் டே 1ல ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டே 4 வரைக்கும் முடியறதுலேருந்து அந்த கேக்கை வந்து பீஸ் போட்டு நீடி பீப்புளுக்கு ஷேர் பண்ணுறதுலேருந்து நல்ல ஒரு ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் மைண்டடோட பாசிட்டிவ் வைப்போட தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து அவ்வளோ இதுவாக முடிஞ்சிருந்துச்சு. 4 days போனதே தெரியல. நிஜமாக அவங்க எல்லாரு கூடயும் அவ்வளோ ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது. ஒரு நல்ல ஒரு டீம் மாதிரி நாங்கள் ஃபார்ம் ஆயிருந்தோம். ப்ளஸ் வந்து அப்கமிங் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திங்கக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம கிளாஸில் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் சிலபஸ் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். 4 days கிளாஸு நிறையா இருக்குது, நிறையா கற்றுக்க நிறையாவே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஹாய் மேம், நான் மீரா. எனக்கு பேக்கிங் கிளாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் சர்ச் பண்ணியிருந்தேன் ஆன்லைன் கிளாஸ் இல்லைனா ஆஃப்லைன் கிளாஸ் கூட கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சர்ச் பண்ணியிருந்தேன். அப்போ தான் நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தீங்க ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதா. சரி உடனே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா உங்கள் வீடியோ நான் நிறைய பார்த்துருக்கேன். அதில் ஒரு வீடியோ விப்பிங் வீடியோ நீங்கள் போட்டிருந்தீங்க. அதில் இது வரைக்கும் நான் நிறைய வீடியோ யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு யாருமே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்து நான் பார்த்ததில்ல. அதில் தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருந்தேன். சரி இவங்க நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன். வீட்லேயும் கேட்டாங்க. அப்பயும் நான் இதான் சொன்னேன், சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு என் சிஸ்டரும் வந்து உங்கள் யூடியூப் லிங்க் அனுப்பியிருந்தேன். அவள் பார்த்தா இது மாதிரி வந்து நெகட்டிவ் கமெண்ட் வருது, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை பரவாயில்ல, ஜாயின் பண்ணாதான் தெரியும், இருந்தாலும் நான் வந்து அட்டன் பண்ணுறேன், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அது பண்ணேன். ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதில் நீங்கள் ரொம்ப 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 நல்லா கிளாஸ் எடுத்திருந்தீங்க. ரொம்ப பொறுமையாக டவுட் எவ்வளோ கேட்டிருந்தாலும் எத்தனை வாட்டி கேட்டிருந்தாலும் வீடியோ ஸ்டக் ஆகிடுச்சு மேம், இது நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கல, திரும்பவும் சொல்லுங்கள் சொன்னேன். அப்போ கூட பொறுமையாக ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தீங்க. நீங்கள் வந்து சொன்னதை விட அதிகமாகவே நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தீங்க. நிறைய டிப்ஸ்லாம் நான் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
நீங்கள் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கீங்க. இன்னும் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் எடுத்தாலும் அதுலேயும் நான் ஃபஸ்ட் பேட்சில் வந்து நான் ஜாயின் பண்ணுவேன் மேம். உங்கள்கிட்ட இருந்து நிறைய நான் கற்றுக்கணும். நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரோஜா சிஸ்டர் அவங்களும் வந்து மோட்டிவேஷனலாக நல்லா பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நீங்கள் இன்னும் மேலே வரணும். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் மேம். மேம், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேக்கு. அதே போல் ரொம்ப ஸ்போங்னஸாக இருந்துச்சு. கட் பண்ணுறப்ப அப்படியே பிச்சுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஹாய் மேம். இது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக் பழகின டைமில் நான் செஞ்சேன். நான் ஹோம்மேக் பண்ணேன். ரெட் வெல்வெட்டும் நான் செஞ்சு பார்த்துக்கிறேன். இதுக்கு வெனிலா கேக்கும் செஞ்சேன். வீட்டில் ஐசிங் பண்ணி எல்லாம் செஞ்சேன். மஹால்ற பர்த்டேக்கு நான் செஞ்சேன். மஹால்ற மகேந்திர இந்த வீட்டுக்கு ஃபொண்டன்லேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்திக்கானே. நீங்கள் சொல்லி தந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே வேறு மாதிரி அப்படின்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு இங்கே நாங்கள் செஞ்ச சிஸ்டங்கள் வந்து நிறைய வித்தியாசம். இப்போ நீங்கள் சொல்லித்தரது வந்து எங்களுக்கு மிச்சமே ஈஸி ஆகிக்குது கொஞ்சம் சொல்லித்தர மாதிரிக்கு. டேஸ்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க அவ்வளோ நல்லா ஆயிக்குது டேஸ்ட்டு தான். இப்போ செஞ்ச கேக் விட சரியான டிஃப்ரெண்ட் ஆகிக்குது. நல்லா அந்த ஸ்பஞ்ச் தன்மை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி மிச்சம் சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா முதல்ல கேக்கை பார்த்துட்டு இப்போ இதையும் பார்க்க சொல்ல அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு மேம். நான் நல்ல வேளை அந்த உங்கள் யூடியூப் அப்லோட் பண்ண இதில் கமெண்ட்ஸ் வந்தது, நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. அதை கேட்டு வேணாம் இப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு நல்ல இந்த சான்ஸ் கிடச்சிருக்காது. நல்ல வேளை நான் எதையும் இது பண்ணாமல் உங்களோட வீடியோ நான் நம்பி இது பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப ஒர்க்ஃபுல். அதுக்கும் அதிகமாகவே ஒர்க்ஃபுல் நீங்கள் எங்களுக்கு பேக்கிங் கிளாஸ் சொல்லி கொடுத்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. நானும் நிறைய உங்கள்கிட்ட படிச்சுக்கிது. ஏன்னு சொன்னால் இங்கே அந்தளவுக்கு இங்கே யாருமே பெருசாக இல்லை. ஸ்ரீலங்காவில் ஒரு கிளாஸ் வைக்கிற அளவுக்கு. அதுதான் நான் உங்கள்கிட்ட ஜூமில் ஆன்லைனில் படித்தேன். நிறைய விஷயங்கள் படிச்சுக்குது மேம். தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திக்கிறாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சிஸ்டர். ரொம்ப 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 தேங்க்ஸ் சிஸ்டர். உங்கள் கிளாஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் கூட ஆன்லைன் கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு யோசித்தேன். எப்படி இருக்குன்னு யோசித்தேன். சேரவா வேணாமன்னு யோசிக்கலை. பட் இவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப நீட்டாக சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு என்னென்ன டவுட் இருந்துச்சோ அது எல்லாம் கிளியர் ஆகிட்டு. மெயினாக எனக்கு க்ரீமில் தான் எனக்கு ஏதோ மிஸ்டேக் விட்டுட்டே இருந்தேன். அது எல்லாமே எனக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிச்சு சிஸ்டர். அப்புறம் உங்கள் சிஸ்டரும் சூப்பராக கிளாஸ் எடுத்தாங்க. நல்லா மோட்டிவேஷ்னலாக பேசினாங்க. அவங்க கிளாஸ் எடுத்ததில் நிறைய ஐடியா எனக்கு கிடச்சிருக்கு சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இதை நல்லா கண்டினியூ பண்ணுங்கள் சிஸ்டர். ஆல் த பெஸ்ட். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இது உங்களால் தான். இது என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை. பெர்ஃபெக்டாக கேக் பண்ணணும். நானும் இப்போ ரொம்ப நாளாக பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் பெர்ஃபெக்டாக பண்ணணும், ஒரு பேக்கரி மாதிரியே பண்ணணும்னு ரொம்ப ஆசை. உங்களால் தான். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேக்கிங் கிளாஸ் எடுத்ததில் 3 டேஸ்ன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க. ஆனால் எங்களுக்கு எல்லாருக்குமே 3 டேஸ்ன்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஆனால் 3 டேஸ்க்கும் அதிகமாக 4 டேஸ் எக்ஸ்ட்ராவாக சொல்லி கொடுத்தீங்க. ஸ்பீடாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா 3 டேஸில் முடிஞ்சிட்ருக்கும். என் டவுட்லாம் அவ்வளோவா கிளியர் பண்ணாமல் அப்படி. ஆனால் நீங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணி எங்களுக்கு எக்ஸ்ட்ராவே டேஸ் வச்சு நீங்கள் ஒரு 1 டே எக்ஸ்ட்ராவே வச்சு நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தீங்க. அந்த மாதிரி யாருமே எந்த ஆன்லைன் கிளாஸோ எந்த ஆஃப்லைன் கிளாஸில் யார் அப்படி சொல்லி தருவாங்கன்னு எனக்கு தெரியாது. கன்ஃபார்ம் சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தீங்க. ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னும் கூட எவ்வளோ சொல்லலாம். ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறோன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் உங்ககிட்ட இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. கன்ஃபார்ம் நீங்கள் அந்த இதில் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னும் நிறைய சொல்லலாம். சூப்பர் மேம். ரோஜா சிஸ்டர், உங்களுக்கும் தனியாகவே அனுப்பிடுறேன். உங்கள் கிளாஸு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் லாஸ்ட்டு கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் நல்லா எடுத்தீங்க. நல்லா உங்கள் கிளாஸ்லேயே எனக்கு நிறைய ஐடியா கிடச்சிது. கொஞ்சம் மோட்டிவேஷனாக தான் இருந்துச்சு. நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அது நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் சிஸ்டர். ரொம்ப பொறுமையாக நல்லா சொல்லி கொடுத்தீங்க. அக்காவுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்தீங்க இந்த 3-4 டேஸ். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் வந்து போனஸ் ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபாண்டன்ட் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக அவங்க என்னோட கோல்டன் பேட்ச்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவங்களுக்கு மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச எல்லா நாலேஜும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபாண்டன்ட் ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஹோம் பேஸ்டு ஃபாண்டன்ட்லாம் கிடையாது.
அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு ஹோம் பேஸ்டு பேக்கிங் இல்லை ஹோம் பேஸ்டு கேக்ஸ், பிஸ்கெட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பன், டோனட்ஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நிறைய ரெசிபிஸ் வந்து ஆன் தி வேல இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம் பேஸ்டு ஹெல்த்தி கேக்ஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எடுத்தாலும் சரி, இல்லை வீட்டளவுக்கு செஞ்சாலுமே சரி, நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி பாருங்கள். சூப்பராக பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரீமில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய க்ரீம் பேஸ்டு ரெசிபிஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஜஸ்ட் வந்து லைட்டாக கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. நீங்கள் யூடியூப்லேயே ஆல்ரெடி மேக்ஸிமம் கேக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டீங்க சிஸ்டர், அதே தான் திருப்பி நீங்கள் கிளாஸில் சொல்லித்தர போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து நான் கிளாஸில் சொல்லித்தரது வேறு, யூடியூப்பில் நான் சொல்லித்தரது வேறு. நான் வந்து இந்த 3 இயர்ஸாக நான் வந்து கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி, ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த நான் ஈஸியாக வந்து யூடியூப்பில் நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ கண்டிப்பாக கிளாஸ்க்கும் யூடியூப்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். மேபி இதில் நான் சொல்லாத நிறைய விஷயம் வந்து நான் கிளாஸில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். நிறைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே நான் கிளாஸில் தான் ஷேர் பண்ணுவேன். யூடியூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து மோச்சி ரெசிபி போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு குரூப் வந்து இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்லையும் சரி, வாட்ஸ்அப்லையும் சரி மோச்சி ரெசிபி போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலி மோச்சி ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா குளுட்டேனியஸ் ரைஸ் ஃப்ளார் வந்து வேணும். அது நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்காது. மேபி கண்டிப்பாக அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் எனக்கு குளுட்டேனியஸ் ரைஸ் ஃப்ளார் எங்காவது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த ரெசிபி நான் போஸ்ட் பண்ணுறேன். குளுட்டேனியஸ் ரைஸ் ஃப்ளார் இல்லாமையும் நார்மல் குளூட்டன் ஃப்ரீ ரைஸ் ஃப்ளார் வச்சு பண்ணலாம். ஆனால் அது அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சியாக நல்ல ஒரு க்ளூ எஃபெக்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நான் ட்ரை பண்ணி இந்த ரெசிபி ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்தது அப்படின்னா மோச்சி ரெசிபி நம்ம சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ரெசிபி வந்து நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி அதுக்கு ஏதாவது லைக் அதிகமாக வருது அப்படின்னா அந்த ரெசிபியை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.